சைபர் கிரைம் மோசடி என்பது ஒவ்வொரு நாளும் மக்களின் தேவைகளையும் ஆசைகளையும் அடிப்படையாக வைத்து நூதன முறையில் மோசடிகளை அரங்கேற்றுவது. அதிலும் சீசனல் சைபர் கிரைம் என்ற நூதன மோசடியை கடந்த சில ஆண்டுகளாக சைபர் கிரைம் கொள்ளையர்கள் நிகழ்த்துகின்றனர். குறிப்பாக இந்த சீசனல் சைபர் கிரைம் என்பது குறிப்பிட்ட காலகட்டத்தில் மட்டுமே இந்த முறையில் ஆன்லைன் மூலம் மோசடி செய்வார்கள். பண்டிகை காலங்களில் துணி, பரிசுப் பொருட்கள் ஆகியவற்றை சலுகைகளாக தருவதாக ஆன்லைன் விற்பனை தளத்தின் மூலம் மோசடி செய்வது, விடுமுறை காலங்களில் சுற்றுலா தலங்கள் செல்லும் மக்களை டிராவல்ஸ் நிறுவனம் என்ற பெயரில் ஏமாற்றம் செய்வது என ஒவ்வொரு சீசனிலும் முக்கியமாக பார்க்கப்படும் தேவைகளை அடிப்படையாக வைத்து அதில் ஆன்லைன் மோசடிகளை நடத்துகின்றன. அந்த வகையில் கோடை காலம் என்பதால் ஏசி விற்பனையை குறிவைத்து தற்போது ஏமாற்ற ஆரம்பித்து உள்ளனர். பொதுவாக கோடை காலம் என்றாலே மக்களிடம் ஏசி விற்பனை என்பது அதிகமாகும். வழக்கத்தை விட கோடை காலம் இந்த முறை அதிக வெப்பநிலை இருப்பதால் அதிகப்படியானோர் ஏசி, ஏர் கூலர் போன்றவற்றை வாங்குவதில் தீவிரம் காட்டி வருகின்றனர். இதனால் ஏசி விற்பனையாளர்கள் உடனடியாக அனைவருக்கும் சப்ளை செய்வதில் பெரும் சிரமத்திற்கு ஆளாகியிருக்கின்றனர். ஏசி கடைகளில் ஆர்டர் செய்துவிட்டு நீண்ட காலம் காத்திருக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டுள்ளது. இதனை சாதகமாக பயன்படுத்திதான் கொல்கத்தாவைச் சேர்ந்த பெண் ஒருவரிடம் 34,000 ரூபாய் பணத்தை ஏமாற்றியுள்ளனர். கோலா என்ற பகுதியைச் சேர்ந்த பூர்ணிமா பர்மன் அருகில் இருக்கும் பாக் தெரு என்ற பகுதியில் உள்ள ஏசி விற்பனை கடைகளில் சென்று 1 டன் ஏசி வாங்க சென்றுள்ளார். பெரும்பாலான கடைகளில் 50க்கும் மேற்பட்டோர் ஆர்டர் செய்துவிட்டு டெலிவரிக்காக காத்திருப்பதாக தெரிவித்துள்ளனர். இதனால் ஆன்லைனில் ஆர்டர் செய்து வாங்கிவிடலாம் என கூகுளில் தேடி உள்ளார். பிரபல ஏசி நிறுவனம் பெயரில் உள்ள இணையதளத்திற்கு சென்று ஏசி வாங்க முற்பட்டு உள்ளார். அப்போது ஏசி நிறுவனத்திலிருந்து பேசுவதாக கூறிய ஊழியர், தங்களுடைய இணையதளத்தின் மூலம் ஏசி வாங்க முயற்சி செய்துள்ளீர்கள் எனவும் அதற்கு உதவும் வகையில் பேசுவதாக தெரிவித்து உள்ளார். ஏசியை 1000 ரூபாய் சலுகை விலையில் உடனடி டெலிவரி செய்வதாக கூறி ஆசை வார்த்தை காட்டியுள்ளார். இதனையடுத்து அந்த ஏசி இணையதளத்தில் தனக்கு பிடித்த 1 டன் ஏசியை தேர்வு செய்து டெலிவரிக்காக முகவரியை பதிவு செய்துள்ளார். பின் ஆன்லைன் மூலமாக 34,000 ரூபாய் பணத்தை கிரெடிட் கார்டு மூலம் செலுத்தியுள்ளார். செலுத்தும் போதே பணம் செல்லும் வங்கிக் கணக்கில் பெயரை பார்க்கும்போதுதான் சம்பந்தப்பட்ட ஏசி நிறுவன பெயரில் செல்லவில்லை என்பதை அறிந்து அதிர்ச்சியடைந்துள்ளார். உடனடியாக பரிவர்த்தனையை தடுக்க முயற்சித்தும் பணம் சென்றுவிட்டதாக தெரிய வந்துள்ளது. இதனை அடுத்து பூர்ணிமா 1930 என்ற சைபர் கிரைம் எண்ணிற்கு தொடர்பு கொண்டு புகார் அளித்ததாகவும் அதன்பின் அருகிலிருக்கும் கொல்கத்தா சைபர் கிரைம் காவல் நிலையத்திலும் புகார் அளித்ததாக தெரிவித்துள்ளார். பொதுமக்களின் ஏசியின் அவசர தேவையை அறிந்து மோசடி செய்யப்படுவதாகவும், எனவே பொதுமக்கள் ஆன்லைனில் ஏசி வாங்கும்போது கவனமாக வாங்க வேண்டும் என போலீசார் அறிவுறுத்தியுள்ளனர். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.